கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா! யாரெல்லாம் இந்த நாளில் இணைந்திருக்கிறீங்களோ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு பக்கம் நமக்கு சுவிசேஷ வாசல் திறந்திருக்கு, தேவன் நம்ம கூட இருப்பார். நிறைய வேளையிலே நம்ம எதை மறக்கிறோம் என்றால், சுவிசேஷம் அறிவிக்கிறதே மறக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லார் மேலும் விழுந்த கடமை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இது மௌனமா இருக்கிற காலம் கிடையாது. எத்தனையோ ஆத்துமாக்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பரலோகத்துக்கு திருப்ப வேண்டாமா? பரலோகத்துக்கு போகணும், ஒரு வழி இருக்கு. அந்த வழி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக துப்பப்பட்டார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், இயேசு உனக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இன்னைக்கு நிறைய குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு. நிறைய குடும்பம் பாவத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறாங்க. சில வீட்டில் பைபிள் கையில் இருக்கு, ஆனால் 5 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து வாசித்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பைபிளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. 24 மணி நேரம் வாழ்க்கையில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தான் பலன் அடைய முடியும். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் தேவ பிரசன்னத்தினால நிரப்புவார். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா காத்திருக்கணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வசனத்தினால நிரப்பப்படணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. இது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீ மௌனமா இராதே, நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஒருவனும். கர்த்தர் துணையா இருக்கும்போது வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்கும். இப்போ திறந்த வாசல் தான். ஐயா, எல்லா பக்கமும் போராட்டம் இருக்கும். சத்ரு அங்கங்க எழும்பிட்டு தான் இருப்பான். இது கடைசி காலம். ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் பாவத்திலே, பாவ அடிமையிலே, பாவ சிறையிருப்பிலே, பாவ பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருளிலே கட்டப்பட்ட நிலைமை, அந்தகார சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க.
இவங்களை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு சொல்லதான் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நம்மளை மீட்டெடுக்க வந்தவர். அவர்தான் நமக்கு எல்லாமே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது விடுதலை, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன் எல்லாமே உண்டு. நம்ம இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஜெபத்தில் காத்திருப்போம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், வேதத்தை அதிகமாக வாசிப்போம். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் தெருவில் சுவிசேஷம் அறிவிங்க. இருக்கிற பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நம்முடைய தூக்கம், நம்முடைய தலைமுறை சாவை எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அவர் பக்கம் மனம் திரும்பும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும். அவர் நம்மளை மீட்டெடுக்க வந்தவர். அவர் நம்மளை ரட்சிக்க வந்தவர். இழந்து போன மீட்டு கொடுக்க வந்தவர். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி இப்படியாக பவுலிடத்தில் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நிறைய வேளையிலே கர்த்தரை மறந்து இந்த உலகத்திலே போகிற காரியங்கள் ஏகப்பட்டு இருக்கு. அநேக வாக்கு தத்துவங்கள் நம்ம தியானித்திருப்போம். இந்த வாக்கு தத்துவம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. ஆத்துமா ஆதாயம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. சுவிசேஷம் அறிவிக்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. இழந்து போன அப்பா எத்தனையோ கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் இந்த பூமியிலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக எழும்பணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்பு ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேல் அடைங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. காண்டாமிருத்தது விலனை தாங்கப்பா. மான்காலில் தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. அப்புறஜன்மான ஊழியக்காரன்ப்பா, இணைந்த குடும்பத்தை கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனம் உண்டு என்றீங்கப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாரும் சுவிசேஷம் அறிக்கணும்ப்பா. இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட கிருபையில் எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9425043351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.